வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி வாதாடிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் நடைபெற உள்ளதால் மேற்குவங்க மாநிலம் டார்கெட் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மேற்குவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து 1,30,000 பேர் நீக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்ட மம்தா பானர்ஜி 2 நாளில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய அரசுக்கு வருமானத்தை வாரி வழங்கும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்றனர். தேர்தல் வந்தாலும் கூட பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என முதலமைச்சர் விமர்சனம். ஒன்றிய அரசுக்கு வரி வருவாயை வாரி வழங்குற நம்ம மாநிலத்துக்கு மிக 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 சொற்பமான பங்கை தான் திருப்பி தராங்க. சிறப்பு திட்டங்களை அறிவிக்காம வஞ்சிக்கிறாங்க. ஒருவேளை தேர்தல் முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சு எப்படியும் துறக்கத்தானே போறோம், இவங்களுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படி நினைச்சிருக்கலாம். அதான் உண்மைதான். நாம தான் வெற்றி பெற போறோம், அது எந்த மாற்றமும் கிடையாது. ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு மத்திய அரசு பயப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மக்களவையில் 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த முடிவை திரும்ப பெற வலியுறுத்தல். தாவேக தலைவர் விஜய்க்கு ஒன்றுமே தெரியவில்லை. செய்தியாளர்களை சந்தித்தால்தான் விஜய்க்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியவரும் என இபிஎஸ் பேச்சு. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும், தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். மக்களை சந்திக்க வெளியே வராத விஜய் என எடப்பாடி பழனிசாமி சாடல். கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் 72 நாட்கள் கழித்தே விஜய் வெளியே வந்தார் எனவும் விமர்சனம். 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. சசிகலா விவகாரம் குறித்து பலமுறை தெளிவுபடுத்தி விட்டேன். ஏற்கனவே முடிந்து போன கதையை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் பேச்சு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள இருக்காரு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை, அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனது ஆதரவாளர்களை களமிறக்க சசிகலா முடிவு என தகவல். தேர்தலை சசிகலா தரப்பு எதிர்கொள்வது குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. கூட்டணியை பாஜக ஒருங்கிணைப்பதால் பாஜக தலைமையிலான கூட்டணி என்கிறோம். தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். எந்த குற்றச்சாட்டும் இல்லாத மனிதர் செங்கோட்டையன் மீது அதிமுகவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தாவேகவின் நிர்மல்குமார் பதில். உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி. அவர் எத்தனை வருஷம் அரசியலில் பயணித்திருக்காரு, அவர் மீது என்னென்ன களங்கங்கள் சுமத்தப்பட்டது, எதுவுமே இன்னைக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு மனிதர். விஜயை மக்கள் தலைவராக பார்க்காமல் இன்னும் நடிகராகவே பார்க்கிறார்கள். 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நடனமாடியது குறித்து பாஜகவின் குஷ்பு விமர்சனம். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க மேடையில ஒரு சாதாரணமா ஹீரோ மாதிரி நீங்க போய் ஆடினீங்கன்னா அது வேற மாதிரி போகும். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில இரண்டாம் கட்டமாக தேர்தல் அறிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முதியோர் உள்ளிட்டோருக்கு ஓய்வூதியமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. மேலும் முதியோர் விதவை பெண்கள்
முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்களுக்கான கல்விக் கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அரசே ஏற்கும். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் வாக்குறுதி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடு போனதாக நிகிதா கொடுத்த புகார் பொய். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ அதிர்ச்சி தகவல். தமிழக கேரள எல்லையான வாளையாறு அருகே ரயில் மோதி யானைக்குட்டி உயிரிழப்பு. சாலையை கடக்க முயன்ற போது விபத்து. கன்னியாகுமரி மாவட்டம் கோவிலூர் அருகே ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. பாரம் தாங்காமல் நேரிட்ட விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. நெல்லையப்பர் கோயில் நிகழ்ச்சியில் நரிக்குறவர் குழந்தைகளுக்கு உணவு வழங்கவில்லை என புகார். திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக நெல்லை மேயர் விளக்கம். ஒரு கிராம் தங்கம் ஒரே நாளில் 630 ரூபாய் உயர்வு. சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரித்து 1,19,200க்கு விற்பனை. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்களுடன் நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி போராட்டம். ராகுல் காந்தி கைகுலுக்க வந்தபோது மறுத்து நாடாளுமன்றத்திற்குள் சென்ற மத்திய அமைச்சர் பிட்டு. Traitor walking right by. Take a look at the face. That's what it looks like. Hello, brother. Sir, my traitor friend. Surrender, surrender. Don't worry, you'll come back. Surrender, surrender. Yes, ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் தனுஷின் 55வது படம். சாய் பல்லவி, ஸ்ரீலீலாவை தொடர்ந்து மம்முட்டியும் நடிப்பதாக படக்குழு அறிவிப்பு.